ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக நம்ம சில நம்பிக்கைகளை வேறு விதமாக நினச்சிட்டு குழப்பிக்கிறோம். நட்சத்திரங்களை பற்றி இருந்தாலும், திதியை பற்றி இருந்தாலும், வாரங்களை பற்றி இருந்தாலும் நாம் சில நம்பிக்கைகளை வேறு விதமாக திசை திருப்பி அதை பற்றி நம்ம தவறான கருத்தோடு இருக்கோம். இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 27 நட்சத்திரமும் உசந்தது தான், 15 திதிகளும் உயர்ந்தது தான். இப்போ நீங்கள் 27 நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயங்களை விசேஷமாக பேசுகிறான். இது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம்னு ஆரம்பித்து 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி கதை உண்டு. 15 திதிகளுக்கும் தனியாக கதை உண்டு. இப்போ நீங்கள் திதி நித்யா பூஜைன்னு தனியாகவும் செய்வாள். இந்த 15 நாளும் தனித்தனி தேவதைகளை ஆவாகனம் பண்ணி தனியாக பூஜிக்கக்கூடியது உண்டு. ராஜராஜேஸ்வரி பூஜையில் அதை பற்றி சிறப்பாக செய்கிறது உண்டு. ஆனால் நம்ம ஒரு நம்பிக்கை என்னென்னா, சில நட்சத்திரங்களையும் சில திதிகளையும் குறைவாக நினச்சிட்ருக்கோம். சில நட்சத்திரங்களையும் சில திதிகளையும் ரொம்ப குறைவாக நினச்சிட்டுருக்கோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், அஷ்டமி நவமி அப்படி 2 திதியை பற்றி பேசும்போது இந்த அஷ்டமி நவமின்னா எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா 15 திதிகளுக்கும் விசேஷம் கொடுத்துட்டு வரும்போது அஷ்டமி நவமியை ஒரு சமயம் ஒதுக்கி வச்சாலாம். அப்போ இந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் பகவானுக்கு நினச்சி கடும் தபஸ் செய்கிறது. எம்பெருமான் மகாவிஷ்ணுவை நினச்சி கடுமையான தபஸ் பண்ணுறது. அப்போ பகவான் என்ன வரம் வேணும்னு கேட்குறார். எங்கள் 2 பேரையும் எல்லோரும் ஒதுக்குறாளே, எங்களுக்குன்னு ஏதாவது சிறப்பு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறதா சொல்வாள். இது ஒரு கர்ண பரம்பரையான கதை. அப்போ பகவான் என்ன பண்ணார், வரம் கொடுக்குறார். என்னென்னா, இந்த 2 திதியும் மக்கள் கட்டாயம் மறக்காத அளவு கொண்டாடுவா, நீ கவலைப்படாத அப்படின்றார். அது எப்படி சாத்தியம்னு கேட்கும்பொழுது, தசாவதாரத்தில் நான் 2 விசேஷ அவதாரங்களை இந்த 2 திதியிலையும் எடுக்கிறேன். அதனால் இந்த 2 திதியும் விரதம் இருந்து ஜனங்கள் கொண்டாடுவா. அதனால் உங்களோட இந்த 2 திதியும் அஷ்டமியும் நவமியும் நீங்கள் ஜனங்க மறக்காத அளவு மனதில் பதிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் பகவான் ராமன் ராமாவதாரம் எடுக்கும் பொழுது நவமி திதியில் பிறந்தார். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்முகி வருடம் தை மாதம்
24ஆம் தேதி 6/2/2017 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் வந்து நாள், நட்சத்திரம், திதி, வாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது, இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா அந்த நல்ல செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படி சிந்திக்கிறதுக்கு உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா ராகு காலம், யமகண்டம்னு பார்ப்போம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தினமுமே உங்களுக்கு விஷத்தியாஜ்யம்னு உண்டு. வாரத்தியாஜ்யம், உங்களுக்கு மாசத்தியாஜ்யம், அதேமாதிரி நட்சத்திர தியாஜ்யம், லக்ன தியாஜ்யம்னு உண்டு. விஷ நாழிகை அப்படின்னு சொல்லுவாள். கிட்டத்தட்ட இந்த ராகு கால யமகண்டத்தை அந்த மாதிரி விஷ நாழிகைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு நட்சத்திர தியாஜ்யம் உண்டு, உங்களுக்கு லக்ன தியாஜ்யம் மட்டும் இல்லை, நட்சத்திர தியாஜ்யம் உண்டு, வார தியாஜ்யம் உண்டு. அப்போ அந்த குறிப்பிட்ட நாழிகையை தள்ளணும்னு அர்த்தம். இந்த ராகுகால யமகண்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற பயம் எல்லாத்துலேயும் பரவி நிற்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராகுகாலம் பார்க்காம எந்த காரியங்களும் செய்ய மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஒரு வாகனம் புறப்படுறதுக்கு டைம் போடுறான். காலம்பரை 7:30 மணிக்கு அந்த வண்டி புறப்படணும். அது ரயிலாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம். திங்கக்கிழமை சரி 7:09 ராகு காலத்தில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளம்ப வேண்டாம்னு யாரும் சொல்கிறது இல்லையே. யாராவது ட்ரெயினை வந்து 7:09 9 மணிக்கு மேலே கிளம்புன்னு போய் 6 மணிக்கு போய் உட்காந்துன்னு சொல்கிறாளா? 7:30 மணினா 7:30 மணிக்கு அந்த ட்ரெயின் கிளம்பி ஆகணும். நம்ம 1/2 hour ஆகி 1 hour ஆகி லேட் ஆக பதட்டம் தான் ஆகுது. அப்போ வழக்கமான பணிகளுக்கு இந்த ராகு காலம் யமகண்டம்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துகிறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து 9:15 மணிக்கு கூட்டம் வரும். நீங்கள் 9 மணிக்கு அப்போ அந்த கடையை நீங்கள் திறந்தாகணும். அப்போ ராகு காலம் ஆரம்பிக்கிறது வச்சுக்கோங்க. எந்த கிழமையாகனா இருக்கட்டும், பொதுவாக சொல்கிறோம். நீங்கள் கடையை திறக்கிற நேரத்தில் ராகு காலம் ஆரம்பிக்கிறது இல்லை யமகண்டம் ஆரம்பிக்கிறது. அப்படி ராகு காலமோ யமகண்டமோ ஆரம்பிக்கிறதுன்றதுனால அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் 12 மணிக்காக திறப்பீங்க, இல்லை 9:10 வேண்டான்னு 10:45 மணிக்காக திறப்பீங்க. அப்போ வியாபாரம்னு வரும்பொழுது வழக்கமான பணி அதை நீங்கள் செய்யலாம். வழக்கமாக வாகனம் கிளம்புறது செய்யலாம், வழக்கமாக ஆஃபீஸ் போகிறீங்க செய்யலாம். அதனால் வழக்கமாக செய்யக்கூடிய பணிகளுக்கு இந்த ராகு காலம் யமகண்டம்னு பார்க்க வேண்டாம். பகலில் மட்டும் நினைக்காதீங்க, ராத்திரிலேயும் ராகு கால யமகண்டம் பார்க்குற வழக்கம் சில இடங்களில் இருக்குது. அடுத்து குளிகன். இப்போ இந்த ராகு காலத்துக்கும் ராகு காலம் யமகண்டம் இதுக்கும் குளிகனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ராகு காலம் யமகண்டம் இதுக்கும் குளிகனுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசம் அப்படின்னா, அசுப காரியங்கள் நாம் குளிகனில் செய்யக்கூடாது. ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரத்தில் சுபகாரியம் செய்யக்கூடாது. ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ சுபகாரியம் செய்யக்கூடாது. ஆனால் அசுப காரியத்துக்கு இந்த ராகு காலம் யமகண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், குளிகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ குளிகனில் நீங்கள் காலண்டர் பார்த்தா போட்டிருப்பா ராகு காலம், யமகண்டம், குளிகன், நல்ல நேரம் போட்டிருப்பா. குளிகனில் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க. இப்போ என்ன ஆகும்னா, அது நீங்கள் எப்பயுமே அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் திரும்ப திரும்ப கடன் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்? குளிகனில் கடன் வாங்குறதை தவிர்க்கலாம். ஒரு யாத்திரை போகிறீங்க, அப்போ ராகு காலத்தில் போனீங்கன்னா அது கெடும் சொல்கிறதுனால ராகு காலத்தை தவிர்க்கலாம். நாம் யாத்ரா தானங்களை செய்துட்டோம், விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய சுவாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டோ கிளம்பலாம். அதுக்காக யாத்திரையை நம்ம தள்ள வேண்டாம். இந்த யாத்ரா தானம் அப்படின்றது ஒன்றும் பெரிய செலவு இல்லை. ஒரு மட்டை தேங்காவை, ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு 11 ரூபாய் இல்லை 21 ரூபா காசு வச்சு யாராவது கோயில் போய் பிள்ளையார் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ சிவாலயத்திலையோ அர்ச்சகருக்கு அதை யாத்ரா தானமும் கொடுத்து விநாயக பெருமானை வணங்கி ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி கட்டாயம் வந்து அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னா அவர் வக்ரதுண்டர்னு பேர். அவர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர். விநாயக பெருமானுக்கு பல சிறப்பான பல நாமங்கள் உண்டு, அவருக்கு சிறப்பான பல நாமாக்கள் உண்டு. அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிக்கும் அந்த பெருமைகள்லாம் கடல் கடந்தது, எல்லை கடந்தது. அப்போ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த யாத்திரையை ஆரம்பிக்கலாம். அதனால் ராகுகாலம் வந்துட்டுன்னு நீங்கள் அந்த யாத்திரையை தள்ள வேண்டாம். அப்புறம் கேன்சல் பண்ணிங்கன்னா டிக்கெட் பணம் வரும் வராது பிரச்சனை இருக்குது. அடுத்த டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கணும், அந்த வேலை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கணும். இப்படி ஒரு விஷயம் கேட்டால் அதனோட தொடர்ச்சி பல இருக்குது இல்லையா? அதனால் நம்ம அந்த மாதிரி நேரத்தில் நிர்பந்தம் வரும்பொழுது யாத்ரா தானம் பண்ணிவிட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம்.